குருவே நமக. காஞ்சி மகாபெரிவா போற்றி. மகாபெரிவா போற்றி போற்றி. எல்லோருக்கும் மனம். இன்னைக்கு மகாபெரிவாவோட மிராக்கிள்ஸ் ஆஃப் மகாபெரிவா என்கிற தலைப்பில் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கல மிகவும் சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா அன்னதானம் சிவம். இவர் மிக பிரபலமானவர். அதாவது மகாபெரிவா காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கார். பட் மகாபெரிவாவோட சேர்ந்து மகாமகத்துக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அன்னதானம்ல மிக சிறப்புடையவர் தான் இந்த அன்னதானம் சிவம். அன்னதானம் எப்படி இருக்குன்னா, மகாபெரிவாவோட சேர்ந்து பண்ணியிருக்கார் அவர். அன்னதானம் சிவத்தோட அன்னதானம் பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சம் பேருக்கு நடக்கும். அதில் போயிட்டு முதல் பந்திக்கு என்ன போட்டாங்களோ அதே கடைசி பந்தி வரைக்கும், அதாவது நடுவில் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அது மாதிரியான இதே இருக்காது. கடைசி பந்தி வரைக்கும் முதல்ல போட்ட எல்லா ஐட்டமும் அதை கடைசி பந்தி வரைக்கும் அது அப்படியே தொடரும். அதுதான் அன்னதானம் சிவனோட ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி. அதாவது யாருக்குமே இல்லை இது கம்மியாச்சு அது கம்மியாச்சு. ஏன்னா இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே போகிறோம், முதல் பந்தியில் சாப்பிட்ற பொருள் பார்த்தீங்கன்னா கடைசி பந்தி முன்னாடி பந்தியில போய் உட்காந்துன்னா நம்மளை கிடைக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று தட்டுப்பாயிடும், வடை தட்டுப்பாயிடும், ஸ்பீடு தட்டுப்பாயிடும், ஏதாவது வேணும். அந்த மாதிரிலாம் இருக்க அன்னதான சிவத்தோட இது. அன்னதான சிவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க தீப்பாநல்லூரில் தான் பிறந்தார். 1850 வருஷம் கிட்ட பிறந்திருக்காரு. அவர் அன்னதானத்தில் மிக சேர்ந்து விளைங்கன்னு மகாபெரிவா இதானதுக்கப்புறம் மகாபெரிவாவோட சேர்ந்து காஞ்சி மடத்தில் ரொம்ப இதாக மகாபெரிவாவோட தீவிர பக்தர் அவர். இப்படிதான் ஒரு வாட்டி கும்பகோணத்தை மகாபெரிவா கேம்ப் பண்ணியிருக்காரு. அன்னதானம்லாம் முடிச்சுட்டு போய் பார்த்துருக்காரு. பார்த்தா மகாபெரிவா படுத்துட்டு இருக்காரு. நைட்டு நிறுத்தல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக கொசு, எங்கே பார்த்தாலும் கொசுவாக உட்காந்து இருக்கு. இவரால் பொறுக்க முடியல. அதை பார்த்துட்டேன். அங்கே இருக்க ஊழியர் கூப்பிட்டுருக்காரு, என்னங்க இவ்வளோ கொசு இருக்கு, ஒரு கொசுவோட வாங்கி கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கும்பகோணத்துக்கு போயிட்டு ஒரு கொசுவோட வாங்கிட்டு வந்து கொடுத்து, இந்த கொசுவலை அவர் சேர்ந்துங்க, இன்னைக்கு நைட்லேருந்து அவர் கொசுல வாழை தான் பழக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அன்னதான சிவம். அன்னதான சிவம் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு மகாபெரிவா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ மகாபெரிவா சொல்லியிருக்காரு, அவரோட துறவ தர்மத்தில் அவ்வளோ கரெக்டாக இருந்தவர். அவர் சொல்லியிருக்காரு, கொசு தன்னோட வேலையை செய்யுது. கொசு கொழுவு எது? ரத்தம். மனுஷனோட ரத்தம் தான் கொசு கொழுவு. அதுக்கு அது பாட்டுக்கு அது பண்ணும்போது நம்ம என்னவோ நம்ம படுத்துன்னு அது என்ன பண்ணணும், அது பண்ணும்போது அந்த துறவ தர்மத்தை திம்மி அளவு பேசாமல் இருந்தவர் தான் மகாபெரிவா. கடைசி வரைக்கும் அவன் கடமை, அவனை பொருட்களை கொசுவோட வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் கொசுவோட போட்டுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் அன்னதான சிவம் ரொம்ப உன்னதமான பக்தர், மகாபெரிவாவோட தீவிரமான பக்தர். அவர் சமையல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. அவர் சின்ன சின்ன பாத்திரத்தில் பண்ணல, ஆயிரக்கணக்கு பலாயிரம் கணக்கு ஒன்றும் பயங்கர ஹைட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி அடுக்கு, 8 அடி அடுக்கு, 7 அடி 8 அடி அண்டா அதை தான் சமைப்பாங்க. பெரிய பல்ல நோண்டி அதில் விறகுலாம் வச்சு அதெல்லாம் சமைப்பாங்க. இவரே ஒரு ஸ்டூல் மேலே நின்று தான் அதெல்லாம் சமையல்லாம் பண்ணுறது, பார்க்கறது எல்லாமே. அதே மாதிரி உப்பெல்லாம் கூட கணக்கில் தான் போடுறாரு. எப்படி போடுவார் நம்மளாம் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு 1000 பேருக்கு சமைக்கிறாரு. அதில் உப்பு எப்படி போடுறது, காரம் எப்படி போடுறது, எல்லா கணக்குமே கடவுள் கணக்கு தான். அந்த மாதிரி அன்னதானத்தில் ரொம்ப சிறப்பு மிக்கவர் தான் அந்த அன்னதானம் சிவன். இவர் 3 மகாமகங்களுக்கு இருந்திருக்காரு. காஞ்சி மடத்தை சேர்ந்து 3 மகாமகம் அன்னதானம் பண்ணியிருக்காரு. அது மகாமகத்தில் மிக பயங்கரமான அன்னதானம் பண்ணியிருக்காரு. லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணியிருக்காரு. 1909 ஒரு வாட்டி, 1921 ஒரு வாட்டி, 1933 ஒரு வாட்டி. இந்த மாதிரி 3 மகாமகத்துக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு காஞ்சி மடத்தோட சேர்ந்து. இவர் அன்னதானம் நடந்தாருன்னா பொருள் அப்படியே குவியும். நான் இது தரேன், என்னால் முடிஞ்சது இது தரேன், என்னால் முடிஞ்சது தரேன். அவங்க பருப்பு ஆகட்டும், நெய் ஆகட்டும், இதாகட்டும் எல்லாமே கொடுத்தாங்க. அதே மாதிரி அவரோட கணக்கு அந்த லெவல் முடிஞ்சிச்சுன்னா வேணாம் வாங்கவே மாட்டார். என்ன தலைகீழ என்னாலும் வாங்க மாட்டார், ஒரு பொருளோட வாங்க மாட்டார். இது முடிச்சு அடுத்த அன்னதானத்துக்கு நான் வாங்கிக்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். அதனால இல்லை அன்னதானத்துக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இல்லை நான் ஏதாவது பண்ணணும், தயவு செய்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சரி, நீங்கள் உங்கள் விருப்பத்தில் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஒரு 200 தொடக்கம் வாங்கி கொடுங்கன்னாரு.
ஒன்றும் புரியல. 200 தொடப்ப எதுடா கேட்குறாரு. 200 தொடப்ப கேட்டார். சரி சிவையா, நான் வாங்கி கொடுத்தேன் 200 தொடப்பம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், 200 தொடப்பம் என்ன பண்ணீங்கன்னாரு. அப்போ அன்னதானன் சொன்னார், இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போனதுக்கப்புறமா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த 200 தொடப்பம் கட்டணும். அதுவே பத்தாது, இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து சுத்தம் பண்ணிடலான்னு. பார்த்துக்கோங்க, அந்த 200 தொடப்பம் வச்சு அந்த இடத்த பெருக்கி சுத்தம் பண்ணுற அளவுக்கு ஒரு நாள் எத்தனை பேர் கண்ணந்தானம் பண்ணியிருப்பா பாருங்க. பெரும்புதூர் தாண்டி வேடல்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, வலது பக்கமாக வரும் வேடல். வேடலில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 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 100 மீட்டர் 200 மீட்டர் உள்ளார போனீங்கன்னா ஒரு பாடசாலை இருக்கு. அந்த பாடசாலையில் வந்து காஞ்சி மரத்தோட மியூசியம் இருக்கு. மாப்பெரிய யூஸ் பண்ண ருத்ராட்சங்கள் ஆகட்டும் அதெல்லாம் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அதோடு மாப்பெரிய காலத்தில் வந்து அன்னதானத்துக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாமே வந்து மியூசியத்தில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரமிச்சு போயிடுங்க, அவ்வளோ பெரிய பாத்திரங்கள். இது எப்படா சமைச்சாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தரும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதை பார்த்தா இந்த பாத்திரத்தை எப்படா சமைச்சிருப்பாங்க, இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எப்படி சமைச்சிருப்பாங்க தோன்ற அளவுக்கான பாத்திரங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு வாட்டி அந்த வெள்ள ஊரை போயிட்டு அதை முடிஞ்சால் அந்த மியூசியத்தை போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த காலத்தில் எவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு. மாப்பெரிய காலத்தில் வந்து எத்தனை பேருக்கு சங்கரமணம் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கிற மாதிரி கிடைக்கும். அந்த அன்னதானத்தில் மிக சிறந்தவர் பக்தரோட தீவிரமான பக்தர் அவர். நன்றி, வணக்கம்.